பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சில முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஜெயம் வரல. ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, திரும்ப ட்ரை பண்ண ரொம்ப யோசிக்கிறீங்க. 2 முறை ட்ரை பண்ணிட்டேன், என்ன செய்ய? இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 17வது அதிகாரம் 5வது வசனம், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நீங்க எடுத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் கோர்ஸா இருக்கலாம், செய்கிற வேலை இல்லாவிட்டால் தொழில், எந்த இடத்துல உங்கள் காலடிகள் வலுவாதபடி இருக்கணும்னு பார்க்குறீங்க. ஏனோ தெரியல, முதல் முயற்சி ட்ரை பண்ணினேன், இதில் எனக்கு நன்மை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல. ரொம்ப எதிர்பார்த்த அந்த காரியத்தை செய்தீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரல. திரும்ப செய்யலாமா? நேரம், பணம், எனர்ஜி விரயமாகுன்னு பார்க்குறேன். பண்ணலாமா வேண்டாமா யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காரியத்தில் ஈடுபடலாமா? என் காலடிகள் வலுவக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்ம நடைகள் ஆண்டவருடைய வழியில பலப்படணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் என்னுடைய ஊழியத்தில் அன்பான தேவ பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிற காரியம், ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு, அவங்களுடைய வாழ்க்கை, இல்லாவிட்டால் ஒரு புதிய வீடு வாங்குறீங்க, இல்லை என்ன ஒரு காரியம் மேஜர் டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 நாட்களாவது உபவாசி தேவ சமூகத்தில் ஜெபித்து உங்க வழிகளை நடத்துங்கண்டவரே. இந்த நாட்களில் நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி இன்புட்ஸ் இருக்குதுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்னால கூட ரிவ்யூஸ் இருக்குது, எத்தனையோ கன்சல்டேஷன்ஸ், நிறைய காரியங்கள் சொல்றாங்க, எல்லாம் நல்லது. ஏஐ உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏஐ எறால் இருக்கிறோம், ரொம்ப நல்லது, தப்பில்லை. ஆனால் நம்முடைய வழிகள் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி இருந்தா தான் நம்முடைய பாதையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். ஏன் ஜனங்கள் வீழ்ந்து போறாங்க? ஏன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது? ஏன் ஊழியத்துல கூட வீழ்ச்சி வருகிறது? அவருடைய வழிகள்ல, தேவனுடைய வழிகள். ஆமா, ஊழியத்துல கூட கர்த்தருடைய வழியில் இருக்கணும். ஏன் விருப்பத்தின்படி ஊழிய, ஆசையின்படி ஊழிய இல்ல, கர்த்தருடைய வழிகள்ல. கர்த்தருடைய வழிகள்ல நடக்காத படிப்போ, தொழிலோ, வேலையோ, ஊழியமோ எதுவா இருந்தாலும் ஸ்திரப்படாது, வழிவி போகும். ஆக பாஸ்டர், இன்னைக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, நான் மீண்டும் முயற்சி எடுக்க போறேன், திரும்பவும் ட்ரை பண்ண போறேன். 3 நாட்கள் உபவாசா இருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து உங்க வழிகள்ல என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. மேக் மீ ஸ்ட்ராங்கர் இன் யோர் வேஸ். ஏன் வழி அல்ல, ஏன் விருப்பம் இல்ல, உங்க விருப்பம்னு சொல்லி உங்க வழிகள்ல ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க. கடந்த முறை நீங்க எதுல 100% ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களோ, நன்மை எதிர்பார்த்தீங்களோ, 100% மேல ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவர். கர்த்தரிடத்துல இருந்து உங்களுக்கு சகாயம் கடந்து வரும். என் தேவன் ஆசீர்வதிப்பார். அவரிடத்துல அவருடைய வழிகளை நம்ம ஸ்திரப்பட்டுட்டோம்னா யாரும் நம்மளை அசைக்க முடியாதுங்க. ஆக எந்த இடத்துல யோசித்து கொண்டு இருக்கிறீங்களோ, முடிவு செய்து தேவ சமூகத்தினுடைய ஒப்பு கொடுத்து உபவாசித்து, ஆண்டவர் நீங்க நடத்துற வழியில நான் போவேன், நீங்க எந்த பாதையில நடத்துறீங்களோ, எப்படியெல்லாம் நான் கொண்டு போகணும் விருப்பப்படுறீங்களோ அதன்படி நான் செய்வாண்டவரேன்னு சொல்லுங்க. தடைப்பட்ட லோன் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். சகாயம் இல்லாத இடத்துல வந்து சகாயம் வரும். ஜனங்களே உங்களை தேடி வருவாங்க. அற்புதமான அதிசயமான வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாங்க. அவருடைய வழிகளில் உங்க பாதைகள் ஸ்திரப்படட்டும், உங்க நடைகள் ஸ்திரப்படட்டும். என் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தைரியமா கடந்து போங்க, உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய வழிநடத்தல் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். God bless you. God bless you.